இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஆஹா ஆஹா, அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுரை மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. தாமிரபரணி திருநெல்வேலி சொதியில ஒரு தனி ருசி. வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. திண்டுக்கல் பிரியாணிக்கு கத்திரி தொக்கு இருக்கு. தென்காசி பரோட்டாக்கு சிக்கன் கறி இருக்கு. அம்மாவின் வாசம் உண்டு வேப்பம்பூ குழம்புக்கு. அவதானே ஊட்டி தந்தாய நிலவுக்கு. உணவிலே ஒரு உறவு இருக்குது. உள்ளுக்குள்ளே ஒரு கவிதை பிறக்குது. போறப்புத்தான் அத நினைச்சுத்தான். இங்க பாரு மக்களே, அப்படியே மீனை ரெண்டா வெட்டாம ரெண்டா அப்படியே பிடிச்சிருக்காங்க எங்க அப்பா. நான் பிடிக்கல மக்களே, பிடிச்சிருந்து வாங்கிட்டு வந்த மக்களே. பாருங்க மக்களே, மீனோட வாயை பிரிச்சு அவன் காமிக்கிறான். ஆமா மக்களே, எத்தனை பல்லு இருக்கும்? ஓகே மக்களே, காலைல நாங்கள் மீன் வாங்கிட்டு வந்தோம். இப்போதான் கொஞ்சம் வெட்டி கொடுத்தாங்க. மீனை வந்து நாங்கள் அப்படியே கட் பண்ணிட்டாங்க மக்களே. டோட்டலாக மீன் வாங்கியிருக்கோம். ஜிலேபியும் கௌதம், அந்த மீன் பேர் என்ன? கௌதம், அந்த மீன் பேர் என்ன? மறந்துட்டேன். மத்தி கட்டி வந்து அவங்க எடுக்காம விட்டாங்க. அதை நமக்கு வந்து ரிமூவ் பண்ண போறோம். பாருங்க மக்களே, இந்த மாதிரி தான் கடையில் கொடுத்தது அப்படியே நம்பி நீங்கள் வீட்டில் குக் பண்ணீங்கன்னா அது டேஸ்ட் கெட்டு போகும். அது காரணம் இதுதான். இந்த சைடும் பாருங்க மக்களே, கிளீனா இல்லை. ஆமாம், இது எதுக்கு நாங்கள் சொல்கிறோம்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. சின்ன குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி தான் குழம்புல போடணும். இல்லை பொறிக்க அப்போ அதில் இருக்க டேஸ்ட்டே போயிடும். மீனே கிடையாது. ஆமாம், நாத்தடி காப்பு சோப்பு போட்டு கை கழுவணும். செதில் செதில் அதான் குட்டி பாப்பா எடு, கையை வச்சு. சரி, நோட் பண்ணிக்கங்க. இப்போ பொடிச்ச வாட்டி இப்போ இந்த மாதிரி அது முடி இல்லடா, அது வால். ஒரு மீன் கடல் மீனா ஆத்து மீனான்னு கண்டுபிடிக்கிற ட்ரிக் இதுல தாங்க இருக்கு. அதோட வால் பாத்தீங்கன்னா பாருங்க, இது வரைக்கும் எந்த சேனல்லையும் காட்டாது. சொன்னது பாருங்க, வால் வந்து இந்த ஷேப்ல வி ஷேப்ல இருந்தா அது கடல் மீன். இது வந்து ஆத்து மீன். ஆத்து மீன் ஏன் வி ஷேப்ல இருக்குன்னா, வி ஷேப்ல இருக்கும்போது அதனால கடல்ல நீந்த முடியும் ப்ராப்பரா. இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது ஆத்து மீனா கடல் மீனா. ஆமா, இது ஒன் ஆஃப் த ட்ரிக் மக்களே. உங்ககிட்ட யாராவது ஆத்து மீனை கடல் மீன் சொன்னாங்கன்னா நீங்க வாழ மீன் கழுவணும் தண்ணியில மூஞ்சி கழுவணுமாண்டா. அதுதான் நானும் சொல்லுவேன் ஒவ்வொரு வாட்டி கௌதம் கிட்ட. கறி கழுவுன தண்ணி, மீன் கழுவுன தண்ணீர். அந்த பையன் மீன் கறந்து பையனும் இவனுக்கு இப்ப எத்தனை வயசு, எத்தனை வாட்டி மீன் எப்படி பார்த்துருப்பான். பாருங்க மக்களே, நாத்தடிக்குன்னு மாதிரி பார்த்தேன். பாருங்க மக்களே, ஃபைனலாக அயில மீன் செகண்ட் ஸ்டேஜ் கழுவுனதுக்கப்புறம் நீங்கள் முதல் வீடியோஸ் முதல்ல ஒரு 5 மினிட்ஸில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மீன் அழுக்காக பாசி படிஞ்சிருந்துருக்கும். இப்போ கண்ணாடி மாதிரி பாருங்கள் மின்னுது.
பைக்கில் ஓட்டல இதுல பார்த்தா ஆய் மாதிரி தான் வாயை மூடுங்க, அதுல வயசு அதிகமாக பேசக்கூடாது. நீ வீடியோல கவரே அவளை ஏன்டா இப்படி பண்ற? இப்போ ஆமாம் மக்களே பார்த்துட்டே இருக்கீங்க. இவன் ஒன்றும் கழுவுறதெல்லாம் கிடையாது, கழுவுனதை எடுத்து எடுத்து காட்டி ஷோ காமிச்சிருக்கான் மக்களே. இதை பாட்டெலாம் நம்ம கட் பண்ணிடுவோம். ஓகே, திஸ் இஸ் அயில மீன். பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்னன்னா நாம் இதுக்கு மேலே மசாலா அப்ளை பண்ணணும். மசாலா அப்ளை பண்ணி ஒரு 20 to 30 மினிட்ஸ் அதிலேயே டிப் பண்ணி வைக்கணும். அப்போ தான் மசாலா உள்ளே இன்ஃப்ளேட் ஆகி போகும். ஒரு பாக்கெட் 20 rupees. ஆனால் 3 பாக்கெட் 50. 3 பாக்கெட் 50 ரூபா. நாங்கள் எங்கிட்டே மீன் வாங்கினால குறைச்சது. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரியுங்கன்னா, மீன் கடைக்கு போனீங்கன்னா சும்மா நிற்காமல் அவங்களோட கலந்து பேசுனீங்கன்னா அவங்க உங்கள் மேலே இம்ப்ரெஸ் ஆகி கம்மி ரேட்டுக்கு தருவாங்க. நாங்கள் 1 கிலோ மீனுக்கு ஒவ்வொரு கிலோவுக்கும் ஒவ்வொரு மீன் எக்ஸ்ட்ரா போட்டாங்க மக்களே. அதனால தான் எங்களுக்கு ஓரளவுக்கு குவான்டிட்டி வந்துருக்கு. அதெல்லாம் ரேட்டும் டிஸ்கவுண்ட். ரேட்டு டிஸ்கவுண்ட் ஃபைனலாக. தோராயமாக ஒரு 4 கிலோ மீனுக்கு கிசடெல்லாம் போக ஒரு 3.5 கிலோ மீனுன்னு வச்சுக்கிங்க. 3 மீன் பொரிக்கிற பொடின்னு பார்த்தீங்க, இது வேறு மாதிரி இருக்கா. இது சக்தி மசாலா மீன் வறுவல் பொடி. எந்த கடையில் கேட்டிங்கனாலும் நியர்பை கடையில் கிடைக்கும். 3.5 கிலோ மீனுக்கு ஒரு பாக்கெட் சக்தி மீன் வறுவல் பொடி போதும். மீதி எல்லாமே இந்த மீன் வறுவல் மசாலா போடணும். போதும், 2 தான் போட்டிருக்கு, இன்னும் 1 இருக்குது. அது பார்த்துட்டு ஆட் பண்ணி பாருங்க. இதை போட்டுவிட்டு சும்மா உட்காரக்கூடாது, இந்த மாதிரி கலக்கணும். அதுதான் மீனுடைய எல்லா பார்ட்ஸ்லேயுமே இது படும். இஞ்சி பூண்டு அரைச்சிங்களா? அரைச்சா தானே இன்னுமே அரைக்க முடியுங்களா? இதெல்லாம் மசாலா. குழம்புக்கு சொல்றியா? இதுக்கு இஞ்சி பூண்டு பொரிக்கிறதுக்கு. பொரிக்கிறது தான் ஃபஸ்ட்டு. குழம்புலாம் சாயந்தரம் தான் வைக்கணும். துவைச்சிட்டு தான் வரணும். சுற்றி தானே சொன்னிச்சு காலையிலையா? இல்லை இல்லை, நேரம் துவைச்சிருப்பாங்க. இதில் துவைக்க மாட்டா. இப்போ சோறுங்கிறது குழம்பு பவுடர் நிறைய அடி. என்ன அடி? தண்ணி அதில் மண் இருக்குல்ல, உள்ள பண்ணாமல் அந்த அடிக்கலையா? அப்புறம் இது எல்லாம் மிக்சர் மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்சி போட்டிருக்கு மக்களே. ஆமா மக்களே, மீனை எடுத்துட்டு போட வேண்டாம். குழம்பு வேணும் நல்லா. அது வேணும் மக்களே. அதுக்கப்புறம் மீன் எடுத்துட்டு போட்டு பொரிச்சு எடுத்துட்டீங்கன்னா ஓகே. இது குழம்பு டேஸ்ட் ஒரிஜினலாக வரணும்னு இப்போ பாருங்கள், புளியை கரைச்சிருக்காங்க. புளியை கரைச்சிருக்காங்க மக்களே. இங்கே பாருங்க, கலக்குறாங்க. கலக்கு பாருங்க மக்களே, மாவு மாதிரி ஆயிடுச்சு மக்களே. சாந்து மாதிரி ஆயிடுச்சு மக்களே. ஆமாவா, எல்லாமே வச்சிருக்கோம். குழம்பு பாருங்க மக்களே, இதில் புளியை கரைச்சி இப்படியே மெதுவாக கம்முன்னு செய்யும் போது அதை கொண்டாந்து இப்போ வாண்ட வாட்சிக்கிறது யாரு கேட்டா? போட்டாங்க. புளியை கரைச்சி ஊற்றியாச்சு.
மீன் குழம்பு மீன் குழம்பு மக்களே ரெடி ஆயிட்டு இருக்குது. ரெடி ஆயிட்டு இருக்கு மக்களே. இங்க பாருங்க மக்களே, எப்பவுமே வீடியோ அங்க இதை குடிப்போம். மக்களே கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம அடுப்பு நல்லா எரியும். குழம்பு சாஞ்சு போயிடும். இப்போ மசாலா மிளகாத்தூள் அப்படியே ஸ்பூன்ல போட்டு மெல்ல போட்டு நல்லா கிண்டி விடணும். மக்களே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா ரெடி ஆச்சு மக்களே. இப்போ மீன் அப்படியே குழம்பு சாப்பிட்ற மாதிரி ஆகணும். மீன் நாம் திங்க போகிறோம் மக்களே. மீன் நாம் வேக போகிறோம். அக்கா வாயே வாயிருந்தல்லக்கா அப்படிங்கிறா. உட்காரு போய் பேசாம. அவ்வளோதான் குழம்பு பொரிக்கணும். உங்கள் வாயில குழம்பு வந்துச்சுன்னா கேமராவில் காமிங்க. போடு போடு போடு. என்னடா பண்ணுவாங்க? வீடியோவை பயந்துக்குவோம். இதெல்லாம் நீ போடக்கூடாது, சின்ன பசங்க. கம்முனு கம்முனுரா. முன்னாடி இப்படி இருக்குதுங்க இந்த பிள்ளைங்க. அங்க பாரு எப்படி போடுறாங்கன்னு. விளாக் போயிட்டு இருக்கு, ஏதாவது பேசுறா. மக்களே நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் மீன் எடுத்து அப்படியே போடணும். அப்படியே குழம்போட சாப்பிடணும். இது எப்பத்தான் சொல்லுங்க, வேற ஏதாவது பேசுறோம். குழம்பு வெந்துருச்சு, குழம்பு இறக்க போறோம், மீன் போடுறோம்னு சொல்லு. குழம்பு வந்துருச்சு. கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டா மீன் உடஞ்சு போயிடும் மக்களே. அந்த மீன் லாஸ்ட் போடுவோம். நவுந்துக்குங்க, தூரம் போங்க. டேஸ்ட்டாக வருமானு தெரில. நல்லா கண்ணு. கீழே இறக்க போறாங்க. இல்ல 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 எல்லாம் போட்டது அப்புறம் நக்கி பார்க்கணும். நக்கின அப்புறம் மூஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரியில்லை அப்போனா கொஞ்சம் ஏதோ வேறு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அப்படிதான் புளிக்கணும், அப்பதான் கெடாது மீன். அது கூட இல்லாம ரொம்ப நேரம் குழம்பு கெடாது. இறக்கிடலாமா? அவ்வளோதான் இறக்கணுமாங்க? வேணா மீன் மீனெல்லாம் போட்டதே எடுத்துக்குவேன். அப்படியா? ஆரம்பங்களே நாமெல்லாம் 20 நிமிஷம் வேகணும்னு நினைச்சோம். பட் ஆனால் போட்டதே இறக்கணும். கண்ணு வெளியே வரணுமாங்க? கண்ணை காமிங்க. கண்ணு இதில் எங்கன்னு போய் தொலை வெளியே வந்துருச்சு மக்களே. கண்ணு மக்கள் சுடு தண்ணியில போட்டா எந்த பேர் நம்பி. அவ்வளோதான். 1 மணி நேரத்தை 1.5 மணி நேரம் முன்னாடி நம்ம கலக்கி வச்ச மசாலா. கரெக்டாக டெக்ஸ்டர் வரணும். வந்ததுக்கப்புறம் அப்போ அடிச்சு போட உடனே எப்போ உட்கார எந்திரிக்கவே கூடாது. அதுக்கு மேலே அங்கே உட்காந்து பார்த்தோட அப்படியே உட்காந்து பார்க்கணும். அசாம ஓகே, இதெல்லாம் வரக்கூடாது. எண்ணெய் கொதிக்குது. என்ன பண்றான் வந்த இதெல்லாம் இந்த பக்கம் போடா. வேணாம் இல்லைங்கப்பா, பேக்கில் தான் நல்லா நோட் பண்ணி நமக்குல அடியில் இருக்க பீஸாக எடுத்து போகணும். ஏன்னா அதுதான் மசாலா நல்லா ஊறி இருக்கும். இப்போ சாம்பிளுக்கு ஒரு 2 மீன் போட்டுருக்கோம். இஞ்சி போய் காண எடுத்துடும் வந்தது போ. நம்மள
மக்களே ஓகே. கை கழுவணும். வந்தா பள்ளிடவம் அது வச்சுக்கடா மூடிக்குள்ள இலைய அப்பதான் இப்படி வச்சுட்டு போட்டுக்க அடிச்சு போட்டுட்டு அங்க உள்ள போனீங்க. இது எடுத்து போடு. நன்றி மக்களே, நன்றி சொல்லு. நன்றி மக்களே. ஓகே ஓகே. அமுதிடா என்ன பண்ணுறது? இது பெரட்டணும். போயிட்டு வா. நாம வர கடை இருந்துக்கலாம். கரீபு இலை கழுவுலடி. கழுவல கழுவுல மண்ணுக்கு நேரம் இருக்காதுடி. கழுவுனேன் மேல கருத்து கழுவுனா கீழே கருத்து கழுவுல. அதான் எனக்கு நண்டாயமா இருக்கு. இல்லை இல்லை மண்ணுக்குதே. என்ன பழக்கத்து குட்டிக்காப்பா. இதுக்கான காத்தாலும் நான் அந்த பிடிச்சேன். கூப்பிட்டு போய் கட்டிங் பண்றா. ஓகே பண்றேன் நானே போய் காசு கட் பண்ணுறேன். உனக்கு ஒன்றும் தெரியாது.